Hello everyone, welcome to Code with Bhaskar. ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னா பைத்தனில் இல்லை எந்த லாங்குவேஜில் எடுத்தாலும் ஒரு விஷயம் நடந்தால் இந்த விஷயம் நடக்கணும் அப்படின்னு சொல்கிறது தான் வந்து கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் சொல்லுவாங்க. அதாவது இஃப் ஏ ஈக்குவல் டு பி அப்படின்னு இருந்தால் இந்த வேலையை செய், இஃப் ஏ ஈக்குவல் டு சி அப்படின்னு இருந்ததுன்னா இந்த ஸ்பெசிஃபிக்கான ஒரு வேலையை செய்யணும் அப்படின்னு சொல்கிறது தான் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட். கண்டிஷனாக சொல்கிறது, இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா இந்த செட் ஆஃப் டாஸ்க்கை பண்ணணும், இல்லை சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னா இந்த செட் ஆஃப் டாஸ்க்கை பண்ணணும் அப்படின்னு சொல்கிறது தான் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ் சொல்லுவாங்க. ஸோ இதை வந்து நம்ம ப்ரோக்ராமிங்கில் எப்படி எழுதுவோம் அப்படின்னா இஃப் கண்டிஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்கே நான் லிஸ்ட்டாக கொடுத்துருக்கேன்ல, ஸோ இஃப் கண்டிஷன், இஃப் எல்ஸ் கண்டிஷன், எல்இஃப், நெஸ்டட் இஃப் அப்படின்னு நிறைய டிஃப்ரெண்டான கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் இருக்குது. அது இந்த வீடியோவில் எல்லாத்தையும் பார்க்கலாம். பட் நான் சொன்ன மாதிரி கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது இஃப் கண்டிஷனில் எழுதுவாங்க. ஸோ இப்போ நம்ம ஸ்டார்டிங்கில் வந்து இஃப் கண்டிஷன் எப்படி எழுதுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நான் ஜஸ்ட் ஒரு சாம்பிளாக ஒரு ஃபங்க்ஷன் மட்டும் எழுதி வச்சுருக்கேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஏ ஈக்குவல் டு 10 அப்படின்னு போடுறேன்னு சொல்லுவேன், ஈக்குவல் டு 10. ஓகே, ஸோ இதில் இஃப் ஏ ஈக்குவல்ஸ் print yes a is 10. ஓகே, ஸோ இதில் என்ன பண்ணுறோம்னா ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணுறோம், ஏன்னு ஒரு வேரியபிள், அதோட வேல்யூ வந்து 10ன்னு அசைன் பண்ணுறோம். ஓகே, அதுக்கப்புறம் அந்த வேல்யூ அந்த ஏங்கிற வேல்யூ 10ஆக இருந்தது அப்படின்னா இந்த ஸ்டேட்மெண்ட்டை பிரிண்ட் பண்ணு அப்படின்னு பேசிக்கலாக நம்ம சொல்கிறோம். இதுதான் கண்டிஷன். இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா இந்த வேலையை செய்கிறது, அதாவது இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா இந்த வேலையை செய் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இந்த இஃப் கண்டிஷன் வந்து எப்படி எழுதுவோம் அப்படின்னா கண்டிஷன் ஃபர்ஸ்ட் எழுதிடுவோம். ஸோ நம்ம நார்மலாக ஒரு ஃபங்க்ஷன் எழுதுறோம்னா ஃபங்க்ஷன் உள்ள என்டர் கொடுத்தா இன்டென்டேஷன் சொல்லுவாங்க. அதாவது இன்டென்டேஷன்னா இந்த ஸ்பேஸ் இருக்குல்ல, ஒரு ஃபங்க்ஷன் நேம் கொடுத்துட்டு ஒரு கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு தான் நம்ம ஃபங்க்ஷன் நேம் பேசிக்கலாக எழுதுவோம். ஸோ அதுதான் இந்த ஸ்பேஸ் பேசிக்கலாம், அது பேர் இன்டென்டேஷன். நம்ம நார்மலாக ஒரு நம்ம ஒரு கூகுள் டாக்ல ஏதோ ஒரு பெரிய பேராகிராஃப் எழுதணும்னா ஃபர்ஸ்ட் ஒரு 5 ஸ்பேஸ் விட்டுட்டு தான் ஆரம்பிப்போம். அதே மாதிரி தான் இந்த ப்ரோக்ராமிங்லேயும் ஒரு ஃபங்க்ஷன் எழுதுறோம் அப்படின்னா ஃபங்க்ஷனோட டெஃபினேஷன் மேலே ஃபங்க்ஷனோட நேம் நம்ம எழுதிட்டு அடுத்த லைனில் எல்லாமே அதுக்கு ஒரு இன்டென்டேஷன் உள்ளே வரும் பேசிக்கலாம். ஓகேயா, இப்படி ஒரு கேப் விட்டு எல்லாமே உள்ள இங்கேருந்து ஆரம்பிக்கும், இந்த லைன்லேயே ஆரம்பிக்கும் எல்லாமே. ஸோ இப்போ இஃப் கண்டிஷன் எப்படின்னா, இஃப் கண்டிஷன் நான் இங்கே எழுதிட்டேன், அதாவது இங்கே இஃப் கண்டிஷன் இங்கே எப்படி எழுதுறேன், இஃப் ஈக்குவல் டு ஏ, இஃப் ஏ ஈக்குவல் டு 10 அப்படின்னு பேசிக்கல எழுதுறேன்ல, அது இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா அதுக்கான அந்த எந்த டாஸ்க் எக்ஸிக்யூட் ஆகணும் அப்படிங்கிறத இன்னும் ஒரு இன்டர்நேஷன் கொடுத்து உள்ள எழுதணும். இங்கே பார்த்தீங்கன்னா பிரிண்ட்டை வந்து நான் இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா இன்டர்நேஷன் உள்ள கொடுத்து எழுதிருக்கேன்ல, ஸோ 2 இன்டர்நேஷன் வரும். ஸோ இங்கேருந்து ஒன்று வந்திருக்கு, அதுக்கப்புறம் இங்கேருந்து உள்ள, அதாவது இந்த மாதிரி நான் வந்து ஒரு இன்டர்நேஷன் உள்ள கொடுத்து ரன் பண்றேன் அப்படின்னா இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா மட்டும்தான் இது ரன் ஆகும். அதுக்காக தான் இந்த இன்டென்டேஷன் பேசிக்கலாம். இது வந்து நம்ம ஜாவால இன்கேஸ் நம்ம கோட் எழுதுறோம் அப்படின்னா அதுல வந்து பிராக்கெட்ஸ் போட்டுருவாங்க. இஃப் கண்டிஷன் போட்டுட்டு பிராக்கெட்ல போட்டு இந்த இது, அதாவது இந்த ஸ்பெசிஃபிக் டாஸ்க் வந்து ரன் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஜாவால எழுதுவாங்க. பட் பைத்தன்ல வந்து அந்த மாதிரி பிராக்கெட் கான்செப்ட் இல்லாதனால இன்டென்டேஷன் வச்சு தான் நம்ம வந்து நம்ம எந்த டாஸ்க் ரன் ஆகணும் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ நம்ம இன்டென்டேஷன் கொடுத்து, இந்த ஒரு இன்டென்டேஷன் கொடுத்து, ஸோ அது ஆக்சுவலாக அது ரொம்ப பெரிய கஷ்டமே கிடையாது. நம்ம இஃப் கண்டிஷன் போட்டுட்டு என்டர் கொடுத்தாலே டிஃபால்ட்டாக அந்த பைச்சாமே வந்து அந்த இடத்துல தான் உங்களுக்கு கோட் எடுத்துட்டு அங்கே தான் உங்களுக்கு நிற்கும் மவுஸ் பேசிக்கலாம். உங்களுக்கு இங்கே நிற்காது நார்மலாக. இப்போ நான் இங்கேருந்து என்டர் கொடுக்குறேன்னா ஏ கீழே நிற்குதுல்ல, பட் அதுவே நான் வந்து இந்த இடத்துல இருந்து என்டர் கொடுக்குறேன்னா ஸோ நான் இந்த இடத்துல இருந்து என்டர் கொடுக்குறேன் அப்படின்னா கரெக்டாக அந்த ஒரு இன்டர்நேஷன் தள்ளி தான் நிற்கும். ஸோ பைத்தானுக்கே தெரியும் நம்ம இஃப் கண்டிஷன் எழுதுறோம், ஸோ உள்ள தள்ளி தான் எழுதணும் அப்படின்னு. ஸோ அது மாதிரி நான் உள்ள தள்ளி இன்டர்நேஷன் வச்சு எழுதுறோம். ஓகேயா, ஸோ SAS10 அப்படின்னு சொல்லி எழுதுறோம். ஸோ இது எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஸோ எக்ஸிக்யூட் பண்ணால் SAS10 அப்படின்னு வருது. இப்போ இந்த இன்டென்டேஷன் இல்லாமல் நான் போடுறேன்னு வச்சுங்களேன், ஃபார் எக்ஸாம்பிள் நான் இது இல்லாமல் நான் இங்கே எழுதுறேன்னு வச்சுங்களேன், இங்கே எரர் வரும். இங்கே ரெட் கலரில் காமிக்குதா? ஏன்னா நம்ம கண்டிஷன் என்னன்னு சொல்லிட்டோம், இஃப் ஏ ஈக்குவல் டு 10 அப்படின்னு ஒரு கண்டிஷன் சொல்லிட்டோம்.
பட் என்ன நடக்கணும் அப்படின்னு நம்ம இங்க சொல்லவே இல்லை. அது எப்படி சொல்ல முடியும்? இன்டர்நேஷனல் கொடுத்து தான் சொல்ல முடியும். ஸோ இங்க இன்டர்நேஷனல் கொடுக்காம நான் நேரா பிரிண்ட் அப்படின்னு நான் இங்க கொடுத்துருக்கேன்னா இது நார்மலான ஒரு ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு நினைச்சுக்கும். ஸோ அதுக்காக நான் ஒரு டேப் பேசிக்கலாக டேப் கொடுத்தா அங்கே போயிடும். ஓகே. ஸோ இப்போ இது வந்து நார்மல் பேசிக் இஃப் கண்டிஷன் செக். ஓகே. இப்போ அடுத்த கேட்டகரி எப்படின்னா இஃப் எல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சு, ஏ வந்து 10 இருந்ததுன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் பண்ணு அப்படின்னு சொல்றோம். ஏ வந்து 10 இல்லை அப்படின்னா எனக்கு வேற ஒன்று நடக்கணும் அப்படின்னு நான் சொல்றதுக்கு மறுபடியும் இங்க இருந்து நம்ம என்டர் கொடுத்தோம் அப்படின்னா இங்க வந்து நிற்கும். மறுபடியும் ஒரு பேக் ஸ்பேஸ் கொடுத்தா அந்த இஃபோட இன்டென்டேஷன் கிட்டே போய் நின்றதா. எல்ஸ் மறுபடியும் ஒரு என்டர் கொடுத்து கீழே A is not 10. இப்போ என்ன பண்றோம்? இஃப் ஃபர்ஸ்ட் கண்டிஷன்ல A வந்து 10 இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு அப்படி இன்கேஸ் சாட்டிஸ்ஃபை ஆச்சு அப்படின்னா எஸ் A is 10 அப்படின்னு பேசிக்கலி கொடுக்குறோம். அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்து ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட்டை பிரிண்ட் பண்றோம். இந்த ஸ்டேட்மெண்ட்டை பிரிண்ட் பண்ணுறோம். ஸோ இஃப் எல்ஸ் பேசிக்கலி இதுதான் வெரி பேசிக் கண்டிஷன் செக். எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் போனாலும் இது ஒன்று தான் கண்டிஷன் செக்கே இருக்கு. ஓகே. ஸோ இப்போ நான் இதை ரன் பண்றேன். எஸ் ஏ இஸ் 10. இப்போ நான் இந்த ஸ்டேட்மெண்ட்டை பிரிண்ட் பண்ண வைக்கணும் அப்படின்னா ஏவை வேல்யூ 10லேருந்து வேற வேல்யூக்கு மாற்றணும். 11 மாற்றணும். ஸோ ஏ இஸ் நாட் 10, ரைட்? ஸோ இதுதான் இந்த ஸ்பெசிஃபிக் இந்த ஒரு வேலையை ஸ்பெசிஃபிக்கான ஒரு நமக்கு ஒரு டாஸ்க் நடக்கணும் அப்படின்னா அதுக்கான கண்டிஷன் செக் போடணும். அந்த டாஸ்க் வேணா வேற ஒன்று நடக்கணும் அப்படின்னா எல்ஸ் கண்டிஷனில் அந்த ஸ்பெசிஃபிக் டாஸ்க்கை பேசிக்கலாக எழுதணும். இது வந்து நார்மல் இஃப் எல்ஸ் கண்டிஷன். ஓகேயா. அடுத்தது என்னன்னா எல்இஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது எனக்கு வந்து ஏ இருந்தால் இது நடக்கணும், ஏ வந்து 10ன்னு இருந்ததுன்னா இது நடக்கணும், ஏ வந்து 12 அப்படின்னு இருந்ததுன்னா இது ஒன்று நடக்கணும், ஏ வந்து 13 இருந்ததுன்னா இது நடக்கணும். இப்போ இதில் எதுவுமே ஏ வந்து சாட்டிஸ்ஃபை ஆகலை அப்படின்னா எனக்கு இது நடக்கணும் அப்படின்னு சொல்றது. அதாவது எப்படின்னா இப்போ ஏவோட வேல்யூ வந்து 10ன்னு வச்சுக்கலாம். ஓகேயா. இப்போ எனக்கு வந்து 10 இருந்ததுன்னா இது நடக்கணும். ஓகேயா. இல்லை எனக்கு வந்து 11 இருந்தது அப்படின்னா ஒன்று நடக்கணும். இங்கே எப்படி பண்ணுறது? ஸோ என்ன ஆகும்னா இந்த கண்டிஷன் என்ன? ஏ வந்து 10 இருந்தால் இது பிரிண்ட் ஆகும், அதை தவிர எதுவாக இருந்தாலும் இதுதான் பிரிண்ட் ஆகும். எல்ஸ்ல அது ஏ 10 தவிர எதுவாக இருந்தாலும் இதான் பிரிண்ட் ஆகும். பட் எனக்கு ஸ்பெசிஃபிக்காக ஒரு யூஸ் கேஸ் இருக்கு. அதாவது எனக்கு ஏ வந்து 11 இருந்தால் ஸ்பெசிஃபிக்காக இது பிரிண்ட் ஆகணும், 12 இருந்தால் இது பிரிண்ட் ஆகணும் அப்படின்னு. ஸோ மல்டிபிள் கண்டிஷன்ஸ் இருக்கு எனக்கு. ஏ 10 இருந்தா இது, 11 இருந்தா இது, 12 இருந்தா இதுன்னு டிஃப்ரெண்ட் கண்டிஷன்ஸ் இருக்கு. ஸோ அதுக்கு எப்படி ஹேண்டில் பண்றதுன்னா எல்இஃப் ஏ ஈக்குவல்ஸ் 11 print yes a is 11 elif a equals 12 print yes a is 12 elif a equals 13 print yes a is 13. ஸோ இப்படி தான். ஸோ இது மாதிரி நீங்கள் எவ்வளோ வேணால் கொடுத்துக்கிட்டே போகலாம் வச்சுக்கலாம். ஸோ இதில் என்ன ஆகுதுன்னா ஏ வந்து 10 இருந்தது அப்படின்னா இதை பிரிண்ட் பண்ணணும், இல்லை 11 இருந்தது அப்படின்னா இதை பிரிண்ட் பண்ணணும், 12 இருந்ததுன்னா இதை பிரிண்ட் பண்ணணும், 13 இருந்ததுன்னா இதை பிரிண்ட் பண்ணணும். இந்த 4 கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னா தான் இது பிரிண்ட் பண்ணும். ஓகேயா. ஸோ இதான் மல்டிபிள் கண்டிஷன் செக்ஸ் வச்சுக்கலாம். ஸோ எனக்கு வந்து நான் இந்த கோடை நான் எழுதிட்டேன், நாளைக்கு வந்து எனக்கு எக்ஸ்ட்ரா ஒரு கண்டிஷன் ஆட் பண்ணணும், எனக்கு வந்து ஏ வந்து 14 இருக்கணும் அப்படின்னா சிம்பிள், அவ்வளோ இதை காப்பி பண்ணி மறுபடியும் கீழே போட்டிங்கன்னா மறுபடியும் ஏ 14 இருக்குன்னு கம்பேர் பண்ணும். 14 இல்லை, இதில் நான் இந்த இருக்கிற 4த்துல எதுவுமே சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னா இஸ் பேசிக்கலி கோன் பிரிண்ட் ஏ இஸ் நாட் 10. ஸோ இப்போ நான் வந்து ஏ வந்து 10ன்னு வச்சு பிரிண்ட் பண்ணுறேன். ஓகேயா. ஸோ ஏ இஸ் 10, நான் 11ன்னு பிரிண்ட் பண்ணுறேன், ஏ 11 மாற்றிருக்கேன். ஓகேயா. ஸோ ஏ இஸ் 11, நான் ஏ இஸ் 12 மாற்றுறேன், 12ன்னு மாற்றுறேன், ஏ இஸ் 12. இப்போ நான் இதில் இல்லாத 15 கொடுக்குறேன்னு வச்சுங்களேன், அப்போ தான் இது பிரிண்ட் ஆகும். பிகாஸ் இட் டசன்ட் சாட்டிஸ்ஃபை எனி ஆஃப் திஸ் கண்டிஷன். ஓகேயா. அப்போ தான் இது பிரிண்ட் ஆகுது. ஸோ புரியுதா? இது மாதிரி தான். ஸோ மல்டிபிள் கண்டிஷன்
வந்து இஃப் கண்டிஷன் எழுதுறதுனா எல்இஃப் பேசிக்கலாக யூஸ் பண்ணிக்கலாம். மோஸ்ட்டாக வந்து எப்படின்னா ஒரு ஒரு 2-3 கண்டிஷன் செட்ஸ் வரைக்கும் தான் வச்சுக்கிறது நல்லது. அதுக்கு மேலே இருக்குதுன்னா நம்ம அதுக்கு டிஃப்ரெண்ட்டான வேஸ்லாம் இருக்குது பேசிக்கலாக. அதெல்லாம் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பட் ஐடியல் வே வந்து எப்படின்னா ஒரு 2-3 கண்டிஷன் செட்ஸ் தான் இருக்கணும். இந்த மாதிரி ஒரு 2-3 தான் இருக்கணும். நான் பாட்டுக்கு A = 13, 14, 15, 16, 17 எழுதிட்டே போகிறேன்னு வச்சுங்களேன், அது ஏகப்பட்ட லைன்ஸ் போயிட்டே இருக்கும். அன்னெசரி கோடாக இருக்கும் பேசிக்கலாக. ஸோ அதுக்கு அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு டிஃப்ரெண்ட் வழியெலாம் இருக்குது. அதை நம்ம பார்க்கலாம். இப்போதைக்கு கண்டிஷன் செக்ஸ்னா என்ன, இஃப்னா என்ன, எல்ஸ்னா என்ன, எல்இஃப்னா என்ன அப்படிங்கிறத மட்டும் பார்த்துக்கலாம். ஸோ இது வந்து பேசிக் கண்டிஷன் செக்ஸ். ஓகேயா, இஃப் எல்ஸ் எல்இஃப் எல்லாமே. ஸோ இதை வந்து வேற மாதிரி எழுத முடியும். அதாவது எப்படின்னா, இப்போ நான் இதெல்லாம் எடுத்துடுறேன். ஓகேயா, இதெல்லாம் எடுத்துடுறேன். நான் எல்ஸை கூட எடுத்துடுறேன். ஸோ மறுபடியும் பேசிக்கே வரும், வெறும் இஃப் கண்டிஷன். ஸோ இதில் என்னென்னா ஷார்ட் ஹேண்டில் இஃப் கண்டிஷன் எழுத முடியும். அதாவது எப்போ ஷார்ட் ஹேண்ட் இஃப் கண்டிஷன் அப்படின்னா என்னென்னா, ஒரு இஃப் கண்டிஷன் நான் கொடுத்துருக்கேன், இங்கே கண்டிஷன் கொடுத்துருக்கேன், அதுக்கான டாஸ்க் இங்கே இருக்குல்ல, அது சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா ஒரு டாஸ்க் இங்கே ரன் ஆகும்னு சொல்கிறேன்ல, அந்த டாஸ்க் வந்து ஒரே ஒரு லைன் தான் இருக்குது அப்படின்னா நான் இங்கே டைரெக்டாக இப்படியே எடுத்துகிட்டு போயிடலாம். இப்படியே போய் ரன் பண்ண முடியும் என்னால். போய் 10ன்னு கொடுத்தேன்னா இங்கே 10ன்னு ரன் ஆகும். கீழே கொடுக்காம, நம்ம யூஸ்வலாக கீழே கொடுத்து ரன் பண்ணுவோம்ல, கீழே கொடுக்காம ஒரே லைனில் எழுதுறது பேர் ஷார்ட் அண்ட் இஃப் கண்டிஷன். பட் இது வந்து எப்போ பாசிபிள் அப்படின்னா, உங்களோட டாஸ்க், அதாவது இந்த கண்டிஷன் முடிஞ்சு இந்த டாஸ்க் இருக்குல்ல, இந்த டாஸ்க் வந்து ஒரே லைனாக தான் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் இப்போ வந்து இந்த ஏ வந்து 10ஆக இருந்ததுன்னா எனக்கு ரெண்டு லைன் பிரிண்ட் ஆகணும், வந்து இதுவும் பிரிண்ட் ஆகணும். அதே மாதிரி இஸ் 10 ஆல்வேஸ் அப்படின்னு சொல்கிறேன். 2 லைன் பிரிண்ட் ஆகணும் அப்படின்னா நார்மல் இதில் பிரிண்ட் ஆகும். பட் என்னால் இப்போ இது வந்து ஷார்ட் ஹேண்டாக மாற்ற முடியாது. காரணம் இது 2 லைன். ஓகேயா, ஸோ எப்போ ஒரே ஒரு லைன் மட்டும் இருக்குதோ அப்போ நான் இந்த லைனை வந்து மேலே எடுத்துகிட்டு போயிடலாம், ஒரே லைனில் எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸோ எதுக்குன்னா, நாளைக்கு நான் இப்போ ஒரு கோட் பெருசாக அடிக்கிறோம், நம்ம 2000 லைன் கோட் அடிக்கிறோம் அப்படின்னா இதெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் பார்க்கறதுக்கு. ஸோ அது வந்து ஷார்ட் ஹேண்ட் இஃப் கண்டிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அடுத்தது வந்து நெஸ்டட் இஃப். நெஸ்டட் இஃப் அப்படின்னா ஒன்றும் இல்லை, சிம்பிள். நெஸ்டட்னா என்ன, ஒன்றுத்துக்குள்ள ஒன்று தான் பேசிக்கலாக நெஸ்டட் அப்படின்னு சொல்லுவோம் ப்ரோக்ராமிங்கில். ஸோ ஒன்றுத்துக்குள்ள ஒன்றுனா என்ன, இப்போ ஒரு இஃப் கண்டிஷன் இருக்கு, அதுக்குள்ள இன்னொரு இஃப் கண்டிஷன் போடுறது தான் பேசிக்கலாக நெஸ்டட். என்னன்னா, இப்போ நான் மறுபடியும் இப்போ உள்ள போயிட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் நான் பியோட வேல்யூ ஒன்று செட் பண்ணுறேன், 12 வச்சிருக்கேன் வெளியே. ஓகேயா, இப்போ ஏ வந்து 10 இருந்ததுன்னா இது உள்ள போகும், அது உள்ள போயிட்டு பி ஈக்குவல் 12 and b is 12. ஓகேயா, ஸோ இப்போ நான் இது ரன் பண்ணேன்னா a is 10, b is 12. இப்போ என்னன்னா, இந்த கண்டிஷன் வந்து இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை தான் ரன்னே ஆகும். ஏன்னா இந்த கண்டிஷன் வந்து இதுக்குள்ள இருக்கு. கரெக்டா, இதுக்குள்ள இருக்குன்னா இன்டர்டேஷன் உள்ள இருக்குன்னா அது உள்ள இருக்குன்னு அர்த்தம். பியோட கண்டிஷன் செக் வந்து ஏக்குள்ள இருக்கு. இப்போ நான் ஏ கண்டிஷன் வந்து ஏவோட வேல்யூ வந்து 11 மாத்திரம்னு வச்சுங்களேன், எதுவுமே ரன் ஆகாது. காரணம் என்னன்னா, ஏவோட வேல்யூ 11, இங்க வந்து ஏவோட வேல்யூ மேட்ச் ஆகாது, இது உள்ளே போகாது. இது உள்ள போகாதனால பியோட கண்டிஷன் செக்கே பேசிக்கலாக ரன்னே ஆயிருக்காது. ஸோ இது பேர் தான் நெஸ்டட் இஃப். ஒரு இஃப் கண்டிஷனுக்குள்ள இன்னொரு இஃப் கண்டிஷன் பேசிக்கலாக எழுதுறது. இப்போ எனக்கு பியோட கண்டிஷன் செக் வந்து ஏக்குள்ள வேணாம், எனக்கு வெளியே இருக்கணும் அப்படின்னா நான் இப்போ வெளியே மூவ் பண்ணுறதுன்னா டேப் கொடுத்து, ஷிஃப்ட் டேப் கொடுத்தா வெளியே வந்துடும். இதுதான் வெளியே வர்றது. இப்போ நான் வச்சு ரன் பண்ணுறேன் அப்படின்னா பி மட்டும் ரன் ஆகும். ஏன்? பிகாஸ் ஏவோட வேல்யூ மேட்ச் ஆகலை. A is basically not equal to 10. ஸோ அதனால இதில் மேட்ச் ஆகலை. பட் பியோட வேல்யூ ரன் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை நெஸ்டடாக மாற்றுறோம் அப்படின்னா நான் டேப் அடிச்சேன்னா உள்ளே போயிடும். இது மாதிரி நிறைய நெஸ்டட் வச்சுக்கலாம். இன்னும் கூட இன்னொரு நெஸ்டட், இஃப் ஏ ஈக்குவல் டு இஃப் சி ஈக்குவல் டு 13 print yes c is 13. நான் இப்போ சியோட வேல்யூ டிஃபைன் பண்ணுறேன், சி ஈக்குவல் டு 13 அப்படின்னு நான் போட்டேன்னா ஏவோட வேல்யூ கம்பேர் பண்ணும், சாட்டிஸ்ஃபை ஆகுது. ஸோ ஏவோட வேல்யூ கம்பேர் பண்ணும், சாட்டிஸ்ஃபை ஆகுது, பிரிண்ட் பண்ணும்.
அப்புறம் உள்ள வரும், மறுபடியும் பியோட வேல்யூஸ் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகுது, பிரிண்ட் பண்ணும். சியோட வேல்யூ சாட்டிஸ்ஃபை ஆகுது, பிரிண்ட் பண்ணும். இப்போ இன் கேஸ் நான் வந்து சியோட வேல்யூ வந்து 14 மாத்திரம் வச்சுங்களேன், இப்போ ஏ அண்ட் பி மட்டும் தான் பிரிண்ட் ஆகும். இல்லையா? பிகாஸ் சியோட வேல்யூ சாட்டிஸ்ஃபை ஆகல. ஸோ இது பேர் தான் நெஸ்டட் கண்டிஷன் செக்ஸ். இது மாதிரி உள்ள நீங்கள் எவ்வளோ வேணால் போட்டுக்கிட்டே போகலாம். அது இட்ஸ் அப் டு யூ. யா. ஸோ இது வந்து ஒரு ஒன் ஆஃப் த வே ஆஃப் ரைட்டிங் கண்டிஷன் செக்ஸ். ஸோ அதர் இன்னொன்று என்னன்னா, இப்போ நான் வந்து கோட் எழுதுறேன், அதாவது ஏ ஈக்குவல் டு 10 அப்படின்னு எழுதுறேன் இன்னைக்கு. நான் எழுதுறேன், பட் எனக்கு இது உள்ள என்ன டாஸ்க் எழுதணும் அப்படிங்கிறத நான் இப்போதைக்கு டிசைட் பண்ணலை. எனக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத எனக்கு டிசைட் பண்ணவே இல்லை. நாளை எனக்கு இன்னும் அடுத்த வாரம் தான் தெரியும். இப்போ நீங்கள் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்க, ஒரு 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 ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணுறீங்க, ஒரு டாஸ்க்ல ஒர்க் பண்ணுறீங்கன்னு வச்சுங்களேன். உங்களுக்கு வந்து ரெக்யர்மெண்ட் வந்து ஃபுல்லாக இன்னும் வரல, பாதி தான் வந்திருக்கு. ஸோ நான் அதுக்கு முன்னாடி கோடு எடுத்து அடிக்க ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு நான் வந்து கோடு அடிக்க ஆரம்பிக்கிறேன்னு வைக்கலாம். அதில் வந்து இந்த கண்டிஷன்லாம் மேட்ச் ஆகும், பட் அது மேட்ச் ஆச்சுன்னா என்ன நடக்கணும்னு இன்னும் கன்ஃபார்மாக உங்களுக்கு தெரியலை அப்படின்ற பட்சத்தில் சிம்பிள் பாஸ் அப்படின்னு விட்டுடலாம். இந்த பாஸ் அப்படிங்கிறது இன்பில்ட் ஸ்டேட்மெண்ட். இது என்னன்னா உள்ள இப்போ நான் பேசிக்கலி நான் என்னன்னா, இது இப்போ ஒரு கண்டிஷன் நான் எழுதிட்டேன்னா உள்ள எதையாவது ஒன்று எழுதி ஆகணும். பேசிக்கலா அட்லீஸ்ட் நான் ஒரு பிரிண்டாவது சும்மா எழுதணும், அப்படின்னு ஏதோ ஒரு பிரிண்டாவது எழுதணும். ஆனால் கோடிங் ஸ்டாண்டர்ட் ஒரு கம்பெனியில் ஒரு ஆக்சுவலாக ஒரு கோடு எழுதுறோம், ஒரு சாஃப்ட்வேர் கோடு எழுதுறோம் அப்படின்னா பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் லாக் எல்லாம் பேசிக்கலாக போடுறது தப்பு. ஸோ உங்களுக்கு உண்மையாகவே உள்ளே எழுதுறதுக்கு எதுவும் கண்டென்ட் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் சிம்பிள் பாஸ்ன்னு விட்டுடலாம். ஸோ இப்போ என்ன எக்ஸிக்யூட் பண்ணாலும் எதுவும் எரர் அடிக்காது. அதுவே நான் இந்த பாஸ்லாம் கொடுக்க, இப்போ எனக்கு வந்து உள்ள போட்டது கண்டென்ட்டே இல்லை, அதனால நான் வெறும் கண்டிஷன் மட்டும் போட்டு நான் அப்படியே விட்டுறேன் அப்படின்னா நான் ரன் பண்ண எனக்கு எரர் அடிக்கும். எக்ஸ்பெக்டட் இன்டெண்டட் பிளாக், அதாவது ஸோ பேசிக்கலாக அது ஒரு டாஸ்க் எக்ஸ்பெக்ட் பண்ணுது. கண்டிஷன் எழுதியிருக்கேன், ஆனால் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைனா என்ன ஆகணும்னு எழுதவே இல்லை அப்படின்னு பேசிக்கலாக சொல்லுது. ஸோ எனக்கு என்ன ஆகணும்னு எனக்கு என்ன உள்ள, அதாவது இந்த சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா என்ன ஆகணும்னு எனக்கு தெரியல அப்படிங்கிற பட்சத்தில் நான் வந்து சிம்பிளாக பாஸ்வேர்ட் போட்டு விட்டுடலாம், அவ்வளோதான். ஸோ அது வந்து எதுவும் பிரச்சனையே வராது. நாளைக்கு எனக்கு வந்து அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா என்ன பண்ணணும், என்ன கோட் அங்கே வரணும் அப்படின்னு தெரியும் அப்படிங்கிற பட்சத்தில் அப்போ வந்து நான் இந்த பாஸ்ன்றதை தூக்கிட்டு நான் வந்து எழுதுவேன். ஓகேயா? ஸோ இதுதான் வந்து பாஸ். அது வந்து கைண்ட் ஆஃப் ஒரு ஒரு பஃபர்னு கூட வச்சுக்கலாம். அதாவது இப்போதைக்கு நான் இதை வந்து மெயின்டைன் வச்சுக்கிறேன், நாளைக்கு வந்து என்ன ஆக்சுவல் கண்டிஷன், ஐ மீன் ஆக்சுவல் கோடிங் என்ன வரும் அப்படிங்கிற தெரிய வரும்போது நான் இதை மாற்றிக்கிறேன் அப்படிங்கிறதுக்காக யூஸ் பண்ணுற ஒரு இது பிளேஸ் ஹோல்டர் மாதிரி. யா. ஸோ இதில் தான் கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட்ஸ் பைத்தனில் இல்லை ஜாவாவில் இதில் வேணா இருக்குது. ஜஸ்ட் சின்டெக்ஸ் தான் மாறும் பைத்தனுக்கும் ஜாவாக்கும். ஓகேயா? ஸோ அது 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 எனக்கு சொல்லலாம்னு நினச்சேன். ஐ திங்க் கிளியராக சொல்லியிருக்குன்னு நினைக்கிறேன். ஆல்சோ இதெல்லாம் கூட நோட் பண்ணுங்க. இந்த இடத்துல இப்போ நம்ம ஏ ஈக்குவல் டு 10 அப்படின்னு சொல்கிறோம்ல, இதெல்லாம் ஆப்ரேட்டர். நான் போன வீடியோவில் ஐ திங்க் சொல்லியிருப்பேன். டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஆப்ரேட்டர்லாம் இருக்குல்ல, இது வந்து ஈக்குவல் ஆப்ரேட்டர். ஸோ பேசிக்கலி ஏ வந்து 10க்கு ஈக்குவலாக இருக்கான்னு பார்க்கறதுக்கு வந்து 2 ஈக்குவல்ஸ் பேசிக்கலாக போடுவோம் இங்கே. ஓகேயா? 2 ஈக்குவல்ஸ் போடுறோம்ல, ஸோ பேசிக்கலி கம்பேர்ஸ் இட். அதுவே நான் தெரியாமல் 2 ஈக்குவல் வேலை ஒரு ஈக்குவல் போட்டோம்னா இது அசைன்மெண்ட். ஏ வந்து 10க்கு அசைன் பண்ணுறது வேற, ஏ வந்து 10க்கு ஈக்குவலாக இருக்கான்னு பார்க்கறது வேற. ஸோ ஈக்குவல் ஐ மீன் ஏ வெறும் ஒரே ஒரு ஈக்குவல் மட்டும் போட்டோம் அப்படின்னா 10 வந்து ஏக்கு அசைன் பண்ணுறோம். உண்மையாகவே ஈக்குவலாக இருக்கான்னு பார்க்கறதுக்கு 2 ஈக்குவல்ஸ் பேசிக்கலாக போடணும். ஸோ அதையும் கொஞ்சம் நான் வச்சுங்க. கோடை வந்து நிறைய எழுதி பாருங்க, யூ வில் கெட் டு நோ லாட். நிறைய இல்லை பைச்சாமோ இல்லை ஒரு கோட் எடிட்டரோ ஏதோ ஒன்று எடுத்து எழுதி பாருங்க. இன்டர்வியூவில் வந்து நான் நிறைய வீடியோவில் ஏற்கனவே 2-3 வீடியோவில் ஆக்சுவலாக சொல்லியிருக்கேன். தான் இன்டர்வியூ போகும், ஐ மீன் நம்ம நார்மலாக நான் வீடியோ நிறைய பார்த்துட்டு இருக்கும்போது நமக்கு நிறைய தெரிய மாதிரி இருக்கும், பட் எடுத்து ஒரு ஆக்சுவலாக ஒரு கோடு எழுதணுங்கிறப்போ ஆக்சுவலாக வராது. ஸோ இட்ஸ் பெட்டர் ஒரு கோட் எழுதி, ஐ மீன் எடுத்து இந்த கோடெல்லாம் ஆக்சுவலாகவே எழுதி அதில் பார்க்கறது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்டர்வியூக்கு. ஸோ உங்களுக்கு இது மாதிரி வேறு ஏதாவது ஒரு ஸ்பெசிஃபிக் செட் ஆஃப் கான்செப்ட்ஸ் வந்து வீடியோ போடணும் அப்படின்னா கமெண்ட்ஸில் போடுங்க. ஆல்சோ நான் எனக்கும் ஆக்சுவலாக நிறைய லிஸ்ட் வச்சுருக்கேன், இன்னும் அடுத்து நிறைய என்ன வீடியோஸ்லாம் போடணும் அப்படின்னு ஒரு லிஸ்ட் வச்சுருக்கேன். பட் இஃப் யூ டூ ஹாவ் எனி ஸ்பெசிஃபிக் கான்செப்ட், அட்வான்ஸ்ட் கான்செப்ட் இருந்தாலும் பரவாயில்ல, கமெண்ட்டில் போடுங்க. ஐ வில் create a video out of it. Right? Cool. So I think hope you like this video. Share it with your friends whoever wants to code.
ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். அப்போ தான் க்ரோ ஆக முடியும். இன்னும் நான் 5 சப்ஸ்கிரைபில் தான் இருக்கேன் ஐ திங்க். தேங்க்யூ ஸோ மச். பை.